நமக்கு தெரிந்த வசனங்களை மீண்டும் ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 31வது சங்கீதத்தில் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். தாவீது சொல்றாரு, நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 31:14, நீரே என் தேவன் என்று சொன்னேன். இந்த இவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இவர் ஆண்டவரை நம்பி இருக்கிறாரா நம்பி இல்லையா என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, நீரே என் தேவன் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்லாட்டாலும், வாயை திறந்து சொல்லாட்டாலும் ஆண்டவர் தான் இவருக்கு தேவன். ஆனாலும் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், திரும்ப சொல்கிறார், அறிக்கை செய்கிறார், தன்னுடைய நம்பிக்கையை வெளியே சொல்லுகிறார். வெளியே சொன்னால் தான் கர்த்தருக்கு தெரியுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கு தெரியும். நம்ம நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னாடியே அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டே பார்க்குறாரு. எப்போ பார்த்தாலும் நம்முடைய ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் எங்கே பார்க்குறாருன்னா, ஸ்டார்டிங் உள்ளத்தில், இருதயத்தில். எரேமியா 1:5 கூட நீங்கள் வாசிக்கலாம். நம்ம என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால், உன்னை உன் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவாக்கும் முன்னே நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், தெரிந்தெடுத்துக்கிட்டேன். ரொம்ப முன்னாடியே அவர் அறிந்து கொள்ளுகிறார். ஆகவே இதில் யாருக்கு பெனிஃபிட் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறதில்ல அப்படின்னு சொன்னால், தாவீதுக்கு தான் பெனிஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுகிறான் பாருங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமாப்பா, நீ நம்பி இருக்கிற, அதை போய் எத்தனை தடவை சொல்லுவியா? நான் எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு நன்மை தான். ஏன்னா நான் சொல்கிறத முதல்ல நான் நம்பணும். அல்லேலூயா. நான் சொல்கிறத நான் நம்புகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ரட்சிப்பு அப்படி தான் இருக்குது. நம்ம உள்ளத்தில் விசுவாசித்தா கூட நம்ம நீதி உண்டாகும்படி வெளியே என்ன செய்ய வேண்டியிருக்கு, அறிக்கை செய்ய வேண்டியிருக்கு, அதை சொல்லணும். ஸோ நம்முடைய வாய்க்கு நிறைய ஒர்க் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிறையா ஒர்க் இருக்குது. அதில் குறிப்பாக ஊழியத்தில் அதுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. நல்ல துதிக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல பாட்டு பாடணும், நல்ல ஆராதிக்கணும், நல்ல பிரசங்கம் பண்ணணும். இது எல்லாம் எதை வச்சு தான் செய்ய வேண்டியிருக்கு, வாயை வச்சு தான் செய்யணும். அதனால தான் அதை ரொம்ப பத்திரமாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்த்துட்டு இருக்கணும். காவல் வைங்கன்ட்டான் ஒருத்தன். நம்மளாலெல்லாம் அதை காப்பாற்ற முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்டே ஒப்பு கொடுத்தாச்சு. எதெல்லாம் நம்மளால் முடியாதோ அதை பூரா யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட வேண்டிதான். நீங்கள் தான். என் உதடுகளுக்கு நீங்கள் காவல் வச்சுருங்க. என் உதடு அசுத்தமாக இருக்குது, அதை சுத்தம் பண்ணிடுங்க. இல்லைன்னா நான் என்ன செய்யணும்னா என் வாயை பொத்திக்கிற வேண்டிதான். அப்போ தான் சேஃப்டியாக இருக்குது. யாக்கோபில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒருத்தன் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிட்டு வாயை அடக்க முடியலன்னு சொன்னால் அவனுடைய தேவ பக்தி என்ன ஆயிடுது, வீணாக போயிடுது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we have to be very careful when you use your tongue or mouth. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரெல்லாம் மினிஸ்ட்ரியில் சீரியஸாக இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுடைய மினிஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக வளர்ச்சி அடையாது. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், நல்ல காமெடியாக பேசலாம், அதெல்லாம் ஓகே. ஏன்னா நம்முடைய ஆண்டவரே நல்ல ஜாலியான டைப்பு தான். அல்லேலூயா. நல்ல காமெடியான டைப் தான். அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார். அவருடைய யுத்த முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எதிராளியை ரொம்ப கேவலமாக படுத்திடும். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக என்ன வேணாலும் செய்கிறார் பாருங்கள். சர்பாஸ் பண்ணுறாரு, பைபாஸ் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுவார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக. ஜாலியாக தான் இருக்கிறார். அவர் ரொம்ப கொடூரமான டைப்லாம் கிடையாது. நாம் சில நேரம் அவர் அப்படி மாற்றுவோம். ஆனால் நம்முடைய மினிஸ்ட்ரியில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நல்ல காமெடியாக பேசிக்கலாம்,
ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் செய்யலாம். பட் யூ ஹாவ் டு பி வெரி சீரியஸ் when you turn towards ministry. மினிஸ்ட்ரின்னு வரும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாயிடணும், கவனமாயிடணும், எல்லாத்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறணும், எதையுமே லெத்தார்ஜிக்காக எடுக்கக்கூடாது. ஆகவே நாம் நம்முடைய வாய் கவனமாய் கையாளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா டோட்டலாக நாம் வாயை பயன்படுத்தி சொற்களை பேசி தான் ஊழியமே செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நமக்கு வாய் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ திருப்பி திருப்பி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் சங்கீத புஸ்தகம் பூரா படிச்சிங்கன்னா அவன் என்ன நம்புகிறானோ தாவீது அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்கிறத வேறு யாரும் கேட்கணும்லாம் அவன் எதிர்பார்க்கல. ஆண்டவர் கேட்பாருன்னு அவனுக்கு தெரியும். அடுத்து யார் தான் கேட்டுக்கிட்டே இருக்கா? அவனே சொல்லிவிட்டு அவனே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதுதான் உங்களை வளர்ச்சி அடைய செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வல்லமையான ஒரு ஊழியத்தை நம்ம செய்கிறதுக்கு ஒரு 2-3 வசனத்தை சொல்லி நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படி சொல்லுது: நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். நாங்களோ இப்போ இந்த முடிவு, இந்த டிசிஷன் எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஊழியம் வளர ஆரம்பிக்கும் பொழுது அதில் கொஞ்சம் சங்கடங்கள் வருது, கொஞ்சம் பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனையை டீல் பண்ணுறது, ஊழியத்திற்கான பேசிக்கான காரியங்களை அதை நிவர்த்தி பண்ணுறது அல்லது அதை நீடுகளை சந்திக்கிறது போன்ற நிறைய கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுது. மினிஸ்ட்ரியில் எது அதிகமாகும்னா கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் நமக்கு எது அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் தேவனோடு உள்ள உறவு தான் ஜாஸ்தி ஆகணும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய டீலிங், அவர்கிட்ட ஜெபிக்கிறது, அவரை நம்ம இன்வால்வ் பண்ணுறது, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதிகமாகணும். ஆனால் மினிஸ்ட்ரி வளரும் பொழுது கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுது, நிறைய கடமைகள் ஜாஸ்தியாகுது. அதெல்லாம் தேவையில்லையா பாஸ்டர்னா? வேணும், அதெல்லாம் இருக்கட்டும். பட் நீங்கள் இவைகளுக்கு மத்தியில் உங்களை தனியாக உருவி ஆண்டவரோடு இருத்தி வைக்க தெரியணும். அல்லேலூயா. அங்கே தான் நம்ம கொஞ்சம் தவறிடுவோம், இல்லைன்னா அதை செய்ய முடியாமல் திணறிடுவோம். நம்ம 1982 ரட்சிக்கப்பட்டு 92 மறுபடி அழைக்கப்பட்டு நான் ஊழியத்துக்கு வரும்போது 94, 95, 96 என்னுடைய இன்வால்மெண்ட் வித் காட் வாஸ் எக்ஸலண்ட். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எனக்கு அவர் தான் முக்கியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜெப நேரம் எப்போல்லாம் ஜெபிக்கலாம், எப்போல்லாம் நம்ம ஆண்டவரை நெருங்கி சேரலாம், அவருடைய இடத்துல இருப்போம், உட்காந்துருப்போம். எவ்வளோ நேரம் இருக்கலாம், எவ்வளோ நாள் இருக்கலாம். ஒரு வாரம் கூட சாப்பிடாம ஆண்டவரை பற்றியே நினச்சிக்கிட்டு ஜெபிச்சுட்டு போகலாம். நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இந்த மினிஸ்ட்ரி பிகம்ஸ் வைடர், அது எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது, எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது, பெருசாகும் பொழுது, ஐ ஃபைண்ட் நோ டைம் ஃபார் காட். ஆண்டவருக்கான நேரம் கொடுக்கப்பட முடியவில்லை, லிட்ரலி ஸ்பீக்கிங். அது எதை பாதிக்குது அப்படின்னு சொன்னால், எது வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோமோ அதையே பாதிக்குது அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இது பெரிய ஒரு சிக்கலான ஒரு மேட்டராக இருக்குது. ஆண்டவரை தேட தான் எதுவுமே வளர்ச்சி அடையும். ஆண்டவர்கிட்ட நெருங்கும்போது மட்டும்தான் அவர் நினைக்கிறது நடக்குது. அவரை நாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு நாம் அவருக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் செய்யும் பொழுது எல்லாமே எண்ட் அப் இன் கன்ஃபியூஷன். எல்லாமே கன்ஃபியூஷனில் வந்து முடிஞ்சிடும். அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரைட்டு தான், என் மிஸ்டேக் தான். யோசிக்க சொல்லிவிட்டு உடனே அல்லேலூயா சொன்னால் எப்படி சொல்கிறது? நம்ம கொஞ்சம் கூறுகட்டதனமாக தான் இருக்கிறோம். சரி, பரவாயில்ல. அப்போது எது முக்கியம் என்கிறதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னால் அவன் ஜெயிச்சிருவான். அல்லேலூயா. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் ரொம்ப சந்தோஷமாக மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி படு வேகத்தில் வளர்ந்துட்டுருக்க, ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்பட்டுருக்காங்க, சபை வளர்ச்சி அடையுது, பெருகுது, சீஷர்கள் பெருக துவங்கினாங்க அப்படின்னு போட்டிருக்கு.
எல்லாம் நல்லா இருக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. எதில் பிரச்சனை வருது? சாப்பாட்டில் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை, அல்லேலூயா தான். எப்பயுமே எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு 40 வருஷம் ஊழியத்தில் எதில் தான் பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சா கரெக்டாக நான் சொல்லிடுவேன், சாப்பாட்டில் தான் வரும். ஒன்று நாம் சாப்பிட்றதுல வரும், இல்லை அடுத்தவன் சாப்பிட்றதுல வரும். மொத்தமாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி போட்டுருவோன்னு சொன்னால் அதில் பிரச்சனை வரும். ஒரு தடவைலாம் என்னுடைய சர்ச்சில் வந்து இந்த இவ்வளவு சைஸில் உள்ள ஒரு எலும்பு துண்டுக்கு சண்டை வந்துருச்சு. என்ன நினைக்கிறீங்க? என்னையா சர்ச்சை வச்சுருக்கேன் அப்படிங்கிறீங்களா? இவ்வளவுதான். நான் யோசித்தேன், அட பாவிகளா, கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக வேலை செஞ்சாங்க ஒரு பக்கத்தில், இங்கே முடுக்கோண்டு எலும்பு துண்டை வச்சுக்கிட்டு சபையவே உடைச்சிருவாங்க போல தெரியுத. எலும்பு வல்லமையில் தான் இருக்குது பாருங்கள், இல்லையா சொல்லுங்கள். அதனால தான் அதை வச்சு ஏவாளை படைக்க ஆண்டவர் கிளம்பிட்டார். ஒரு வல்லமையாக இருக்குது. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் இந்த இடத்துல இந்த வசனத்தில் அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதே மாதிரி போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நாம் வந்து பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாம் தேவனுடைய ஊழியர்கள்ங்கிறது போய் என்னவாயிடுவோம், பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு மாறிடுவோம். அதுலேயும் கட்ட பஞ்சாயத்து ஆயிரும், அடிதடி ஆயிரும். இதைத்தான் சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம் எதை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. So they were in a position to take a wonderful decision. ஒரு டிசிஷன் எடுக்கணும். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஊழியத்தில் சரியான டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா. சரியான டிசிஷன் எடுக்கணும். சரியான டிசிஷன் இவங்க எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னா, இந்த பந்தி விசாரிக்கிறதுக்கெல்லாம் வேறு டீமை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. we will be staying in that business only. நாங்கள் அந்த வேலையில் தான் தரித்திருக்க போகிறோம், அதை விட்டு விலக மாட்டோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூவ் பண்ண மாட்டோம். லைட்டாக அப்படி ரன்னவே மாதிரி போயிட்டு வர மாட்டோம். அதில் தான் நாங்கள் தரிச்சிருக்க போகிறோம். ஒரு நல்ல டிசிஷன். அல்லேலூயா. அது ஆங்கிலத்தில் வந்து அழகாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, பட் we will give ourselves continually to prayer. அல்லேலூயா. நாங்கள் எங்களை கொடுப்போம். எதுக்கு கொடுக்க போகிறோம்? ப்ரேயருக்கு கொடுக்க போகிறோம். we are going to submit ourselves to the prayer. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்க போகிறோம்னா என்ன அர்த்தம்? பலி செலுத்த போகிறோன்னு அர்த்தம். நான் என்னைய பலியாக்க போகிறேன். எதுக்கு? ஜெபம் பண்ணுவதற்கு. அடுத்து என்ன? டு த மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட். ஊழியம் செய்வதற்கு என்னை பலியாக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. we are going to give ourselves. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை பலியாக கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான். பலி வந்து பலி செலுத்தியாச்சுன்னா அது பலிபீடத்துலேருந்து எந்திரிச்சு வராது. ஒரு ஆடை பலி செலுத்தியாச்சுன்னா, பலி முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சு சார், அப்போ நான் எந்திரிச்சு வந்துடட்டுமா அப்படி கேட்குமா பலி? அங்கே தான் நீங்கள் சந்து சந்தா துண்டிச்சிருவீங்கள. அல்லேலூயா. அக்னியை வச்சு சுட்டு எரிச்சு சர்வாங்க தகன பலி. அதே பலியை உன்னைய நீயே பலி செலுத்து அப்படின்னு சொன்னால், வேணா இந்த போக்காடுன்னு ஒரு பலி இருக்குது சார், அது மாதிரி என்னை அவுத்து விட்டுருங்க, நான் அப்படியே போய் தொலைகிறேன். நீங்கள் பாட்ட குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லி சந்து சந்தா துண்டித்து சர்வாங்க தகன பலியை கொடுத்துடாதீங்க. ஏன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பலினாலே ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் பான பலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படிங்கிறார். ஊற்றியாச்சுன்னா ஊற்றுனதான், வெட்டியாச்சுன்னா வெட்டினதான், எரிச்சாச்சா எரிச்சது தான், துண்டிச்சாச்சுன்னா துண்டிச்சது தான். பலிக்கு தன்மேல் அதிகாரம் இல்லை. அப்படின்னா இவங்க தங்களை ஒரு 2 வேலைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துட்றோம்யா பலியா, அதுக்கப்புறம் ஊழியம் செய்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என்னங்க செய்வீங்க? அதுதான் செய்வோம்.
நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய மாட்டோம். நல்லா இருக்குது. சின்ன பிள்ளைங்க மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சின்ன பிள்ளைங்க ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்ததில் நின்று அழுது ஜெயிச்சு காட்டிடுவாங்க. நாம் முடிவு எடுக்கும்போது 1008 திருத்தம் இருக்கும். நமக்கு அமெண்ட்மெண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு பையன்லாம் சொன்னான், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னே. சரி கேளு. நான் ஒரு 3 நாள் உபவாசம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு 3 நாள் உபவாசம் இருக்க ஆரம்பித்தேன். என்னப்பா ஆரம்பிச்சேன்னு என்ன முடியலையா அப்படின்னு. இல்லை அதான் இப்போ 2வது நாள், இப்போ எனக்கு அதை முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் பசிக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுனால இப்போ 2வது நாள் முடித்தா எதுவும் பிரச்சனையாக இருக்கா? டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஏதாச்சும் இருக்குமா? ஏன்னா இது கடவுள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்க்குறேன். அவன் என்ன நினைக்கிறான், பிரச்சனைக்குள்ளே இவரையும் உள்ளே விட்டுருவோம். சனி போனோம் தனியாக போகாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அடிபட்டால் இவனையும் சேர்த்து அடிக்க. சாத்தா மாதிரியே யோசிக்கிறது. சாத்தா அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு இப்போ நரகம் கன்ஃபார்ம்டு அல்ல இல்லையா சொல்லுங்கள்? நமக்கு இல்லைங்க, சாத்தானுக்கு. நீங்கள் பயந்துட்டீங்க. சாத்தானுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதனால அவனுடைய நோக்கம் ஒன்று தான். நான் தனியாலாம் போய் நரகத்தில் என்ன செய்ய முடியாது, பெரிய பாடு இருக்குது. நம்மளை போட்டு தள்ளிட்டார் ஆண்டவர். எல்லாருக்கும் மனம் திரும்ப என்ன கொடுக்குறாரு, சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. நமக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 2வது ஆப்ஷன் தான். இருக்கிறவனை பூரா நம்ம கூட இழுத்துற வேண்டிதான். அல்லேலூயா. அவனுக்கு கம்பெனி வேணுங்க, அவ்வளோதாங்க. சாத்தானுக்கு என்ன வேணும்? கம்பெனி வேணும். வாங்க டீ குடிக்க போவோம், ஒரு கம்பெனி கொடுங்கன்னு சொல்லுவோம்ல. சீட்டு விளையாடுற நாட்களில் சிலர் சொல்லியிருப்பாங்க, ஒரு கை குறையுது, கம்பெனி வேணும். குடிக்கிறதுக்கு கம்பெனி வேணும், தின்றதுக்கு கம்பெனி வேணும், எல்லாத்துக்கும் கம்பெனி வேணுங்கிறான். ஒருத்தன் நான் ஒரு இடத்துல போய் நான் மொட்டை போடணும், எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவனும் சரி சும்மா துணைக்கு கூப்பிட்றான்னு போனால் அவனுக்கு ஒன்று போட்டு விட்டாங்க. தனியாக போடக்கூடாது, துணைக்கு ஒன்று, துணை மாலை இருக்க மாதிரி துணை மொட்டம்ட்டாங்க. நான் 2 பேரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இல்லை இவனுக்கு தானே போட்டேன், நீ ஏன்டா போட்டானா? இல்லை தனியாக போடக்கூடாது, இன்னொன்று போடுனாங்க, கொடுத்துட்டேன். ரைட்டு. அது மாதிரி சாத்தான் எதை தேடிட்டு இருக்கிறான்? கம்பெனி தேடிட்டு இருக்கிறான். அவன் கூட எங்கே வரைக்கும் போகணும்? நரகம் வரைக்கும் போகணும். விட்டுட்டு கூட நீங்கள் வந்துடலாம். அவ்வளோதான். என்ன உனக்கு இந்த பூமியிலையும் உங்களை டார்ச்சர் பண்ணணும், கடைசியில் எங்கே கூட்டிகிட்டு போயிடணும்? நரகம் கூட்டு போகணும். இதுதான் அவனுடைய ஒர்க்கு, சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால். அப்போது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன் நான், எப்போ நீ எதுனாலும் யூ டேக் இட் டு காட். எதுனாலும் யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். முடியும்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொல்லலாம், முடியலைன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அவர் உன்னை கொல்ல போகிறதில்ல. 2வது நாள் நீ உபவாசத்தை முடிச்ச, நீ செத்த அப்படின்னு என்ன செய்ய போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. நீ சொல்லிடு, நான் நினச்சேன் முடியல ஆண்டவரே, இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க, அதனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடு, அவ்வளோதானே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைண்ணே? ஒன்றும் இல்லைப்பா, கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறேன்? சாப்பிடத்தான். அல்லேலூயா. அது சாப்பாட்டுக்கு நான் எதிரி கிடையாது. சில டிஃபிகல்ட்டிஸ் வருது இல்லையா? இப்போது இதில் பாருங்களேன், 2 தான் சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஊழியம் செய்கிறவங்களுக்கு குழப்பமே கிடையாதுங்க. இந்த 2 வேலையை செஞ்சிட்டாங்கன்னா குழப்பமே கிடையாது. இப்போ உலக பிரகாரமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களாம், they have so many problems. அதில் டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, அது இருக்குது, நிறைய குழப்பம் இருக்குது. இங்கே விருதுநகர்லாம் ஒரு ஹோட்டலுக்கு என்னுடைய பிலீவர் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருக்காரு. அப்பப்போ பார்க்க போகும்போது ஒரு தாத்தா உட்காந்துருப்பார், 72 years. அவரை பற்றின ஒரு டீட்டெயில் கேள்விப்பட்டேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அவரே சொன்னார், எனக்கு 72 வயசாகுது, நான் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ், நான் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தேன், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினேன் 30 வருஷத்துக்கு முன்னாடியே. பிறகு ஏன் சார் வந்தீங்க?
உனக்கு வயசாயிருச்சு, உனக்கு உனக்கு வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சு, நீ போன்னு அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறீங்க சார்? இப்போ நான் தெருவில் குப்பை பறக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு ஒரு சந்தோஷம் வேறு அதில் இருக்குது. நான் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறேன்னா எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, ஐ ஆம் ஹெல்த்தி அப்படிங்கிறாரு. அப்போது அவர் ஏன் அப்படி இந்த நிலைமைக்கு வர்றாருன்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவருடைய மனைவி அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டுட்டாங்க, சமுதாயம் அவரை ஒதுக்கிருச்சு. ஆகவே ஒரு வாயிலிருந்து கெட்ட வார்த்தையே வருது. ஒரு நேரம் நல்லா பேசுகிறார், இன்னொரு நேரம் பிசாசு பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார் பாவம். அப்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எந்த ஒர்க்லையும், எந்த கம்பெனிலையும், எந்த செக்யுலர் ஜாப்லையும் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட ஜப குறிப்பு நிறையா வரும். ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், பிரச்சனையாக இருக்குது, ஜபம் பண்ணுங்க. இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், மேனேஜருக்கு எனக்கும் ஆகலை, ப்ளீஸ் ஜபம் பண்ணுங்க. எங்கள் சிஇஓக்கு எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஜபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எதைத்தான் டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஃபார் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், தே ஹாவ் ஒன்லி 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 2 தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஒன்று ஜபம் பண்ணுவது, அல்லேலூயா. இன்னொன்று மினிஸ்ட்ரின்னு சொல்லிடுவோம், ஊழியம் செய்வது. இந்த 2 தான். அதில் தரித்திருக்கணும், ஸ்டே பண்ணணும், ப்ரொலாங் பண்ணணும், அதில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும், அல்லேலூயா. ஆமாம். அப்போ முதல்ல இந்த ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, அது இட் ஷுட் பி பேஸ்டு ஆன் த ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவின் அடிப்படையில் ஜெபம் இருக்கணும். ஜெபம் கல்ட்டு மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மந்திர தந்திரம் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன். அவர் சொன்னார், நாங்கள் வீடு மாத்திரம், நீங்கள் வந்து மந்திரிச்சு விட்டுருங்க அப்படின்னாரு. மந்திரிச்சு விடவா? என்னடா அது? நான் எந்திரிச்சிட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். அவங்க டேர்மில் பேசுகிறாங்க, மந்திரிச்சு விட்டுருங்க. நம்ம வையும் போது திட்டம் போது தான் சொல்லுவோம், என்னடா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படி பேசுவோம்ல. இவங்க மந்திரிச்சே விடுங்கிறான். அந்த மாதிரி ஜெபத்தையே வந்து நாம் பல வகையில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய இன்வால்மெண்ட் எல்லாமே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த சேரை தள்ளி போட சொல்கிறார் அவர், இங்கிட்டு ஜபம் ஓடி இருக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா, சோத்திரம் 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 சோத்திரம், அல்லேலூயா. பல பேர் ஜபத்தில் கண்ணையே மூட மாட்டுறாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, கண்ணை மூட சொல்லியிருக்காரு ஆண்டவர். சரி மூடாத, ஆனால் ஜபம் ஓட மாட்டேங்குதே. ஒன்றை மூடினா தானே ஒன்று திறக்குது, ஒன்றை மூடினா தான் என்ன செய்யுது, ஒன்று திறக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜெபத்தை வந்து ஒரு கல்ட்டு மாதிரி பண்ணக்கூடாது. கல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மந்திர தந்திரம் மாதிரி, ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக செய்யணுங்கிற மாதிரி அப்படி செய்யக்கூடாது. நாம் ஆண்டவரோடு நெருங்கின உறவு இருக்கிறது, அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஜபம் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஹிண்ட்டு நான் கொடுக்குறேன் பாருங்க, ஒரு ஹிண்ட்டு. இப்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, பேதுருவிட்ட வந்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? எத்தனை தடவை கேட்குறாரு? 3 தடவை கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? 3 தடவையும் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர், அறிவீர். எதுக்கு இப்படி கேட்குறாருன்னா, அது ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அப்படின்னா நீ என் ஆடுகள் என்ன செய்யணும், மேய்க்கணும். நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ அவருடைய ஆடுகளை மேய்க்கணும்னா பேதுரு யார் மேலே அன்பாக இருக்கணும்? ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வித்தவுட் லவ்விங் ஜீசஸ், இயேசுவை நேசிக்காமல் நாம் ஊழியம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இயேசுவை நேசித்தா மட்டும்தான் ஊழியங்களை செய்யணும். அதனால தான் ஆண்டவர் ஹி வாண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன், அவருக்கு தேவைப்படுது. நீங்கள் உடனே கேட்கலாம், பேதுரு மாதிரி சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் அப்படி சொல்லலாம். நீ வாயை திறந்து சொல்லுப்பா,
நீ வாயை திறந்து சொல்லு. பழைய ஏற்பாட்டிலே அந்த பெண்ணை நான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் மனைவியாக்கி கொள்ள கூட்டிகிட்டு போகட்டுமா, நான் இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவர் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாம் எதுக்கும் பெண்ணினுடைய வாய் பிறப்பை கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும்ல. அவர் ரெடியாக தான் இருக்கிறா, இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கணும். அப்போயே பெண்களை மதித்து கேட்டிருக்கான் பாருங்க. இப்போ கேட்க மாட்டேங்கிறான். அவங்ககிட்ட போய் என்னத்தை கேட்க சொல்கிறீங்க, ஏன் கேட்க மாட்டேன், அவங்க வேற என்ன மாதிரி சொல்லுவாங்க, அதனால் கேட்கக்கூடாது. அப்போது நாம் வாயை திறந்து சொல்லணுங்கிறார். 3 தடவை ஏன் சார் கேட்டார், அவன் 3 தடவை மறுதளித்தான். அல்லேலூயா. அதை பைசல் பண்ணுறதுக்காக 3 தடவை கேட்குறார். முக்கா 3 அட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி 3 தடவை ஏன் கேட்குறாருன்னா, ஒரு தடவை சொன்னால் புரியும், 2வது தடவை சொன்னால் உறுதி ஆயிரும், 3வது தடவை சொன்னால் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். அல்லேலூயா. ஏலம் போடும்போது கூட 3 தடவை சொல்லி முடிச்சிடாங்க பாருங்கள். 1 தரம், 2 தரம், 3 தரம், 4 தரம்னீங்கன்னா முழிச்சிடும். என்னப்பா 4ன்ட்டீங்க, 3 தானே, சாரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், 3 தடவை தான். அப்போ அந்த 3ல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்ததுனால 3 பெருசாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் 3 தடவை கேட்குறாருங்க. தட் ஷோஸ் த லவ் அப்பான் ஜீசஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் நீங்கள் ஆடுகளை மேய்க்கவே முடியாது, ஜனங்களை மேய்க்கவே முடியாது. நீங்கள் இயேசுவின் மேலே அன்பு செலுத்திட்டீங்கன்னா இயேசுவின் அன்பு அவர் உங்கள் மேலே அன்பு செலுத்துவார். அவருடைய அன்பு உங்களுக்குள்ளே வந்த உடனே யூ வில் see people as he sees. அவர் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் பார்வை இருந்தாலொழிய நம்ம ஊழியத்தை சரியாக செய்ய முடியாது. இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே. ஆபிரகாம் எப்போ இருந்தவர், இவ எப்போ உள்ளவ, எப்படி ஒரு லிங்க் வச்சிருக்கிறார் பாருங்க. இவளும் யாருடைய குமாரத்தி தான், ஆபிரகாமின் குமாரத்தி தான். நீங்கள் இயேசுக்கிட்ட யாரை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் சொல்லிடுவார், நீ ஆபிரகாமின் குமாரன்பா, நீ ஆபிரகாமின் குமாரன். ஏன் அப்படின்னா பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஆண்டவருடைய பார்வை நமக்கு வேண்டும். அப்போ அவருடைய அன்பு நமக்கு நிரம்பி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பார்வையில் அன்பு இருக்க முடியும். அன்பு இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது, அது கொஞ்ச நாளில் வெளியே தெரிஞ்சு போயிடும். அன்பாகவே இருக்கணும். தேவன் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறார் அப்படி இல்லை வசனம். தேவன் எப்படி தான் இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நாமளும் அன்பாகவே தான் இருக்கணும். அன்பாக இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாள் பூனைக்குட்டி பையை விட்டு வெளியே வந்துடும், கேட் அவுட் ஆஃப் பேக், தெரிஞ்சு போயிடும். அப்போது நாம் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா, நானாக உன்னை சொல்லிட்டு நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிற அளவு நான் நேசிக்கணும். எல்லாமே அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு வரணும், அவருடைய மெஷர்மெண்ட்டுக்கு வரணும். அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கேன், அவர் என்னை ஓகேன்றாரா, நானாக என்னை ஓகேன்னு சொல்லக்கூடாது. நீங்களாக நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் பார்ப்பார், என்னடா அப்பப்போ நீ ஜெபமே பண்ண மாட்டியே, சும்மா குறுக்க பேசக்கூடாது. சாத்தான் குறுக்க பேசிகிட்டு இருக்கான். நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன்னா போடு ஒரு டிக்கு. நீ பல நாள் பைபிளை காணும்னே நீ தேடவே இல்லையே, வச்சுருக்கோம்ல. சரி, ஊழியத்துக்கு எப்பயாவது தான் போகிறோம், எப்பயுமே போலையே. அப்போ அவருடைய மெஷர்மெண்ட்டு வேறு, அவருடைய ஸ்கேல் வேறு. அதுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அவர் உண்டாக்கியிருக்கிற பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. உங்கள் ஸ்கேலை வச்சுட்டு உங்கள் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு ஒரு டிக்காக போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உண்டாக்கின பரலோகத்துக்கு நீங்கள் போயிட வேண்டிதான். சார், ஒரு வீட்டையே ஒழுங்காக உண்டாக்க முடியல, அப்புறம் எங்கள் பரலோகத்தை உண்டாக்குறது? தட் மீன்ஸ் 2ல் ஒரு இடம்தான், ஒன்று பரலோகம் இல்லைன்னா நரகம். இன்பிட்வீனில் ஏதாவது இருக்கா சார்? இந்த அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் விட்டுருங்க, 3rd விட்டுருங்க, 2nd ஏசி ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அது மாதிரி நரகம் விட்டுருங்க, அது ரொம்ப கஷ்டமான இடமா இருக்கும் போல தெரியுது. பரலோகம் போக முடியுமான்னு தெரியல. எதுக்கும் சேஃப்டிக்கு இன்பிட்வீனில் ஏதாவது இருக்கா?
அப்படின்னா நம்ம பூமியில் தான் இருக்கணும். நல்லா இருக்கே, நாங்கள் இருந்துட்டு போகிறோம், பூமியை தான் அழிக்க போகிறோமே. அல்லேலூயா. அக்கினிக்கே இறையா வைக்க சார், இங்கேயும் அக்கினின்னா அப்போ நரகமே பெட்டராக இருக்குது, அங்கே போய் தொலை. நாம் ஆண்டவருடைய பார்வையிலே கரெக்டாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஜெபிச்சாதான் வேலை நடக்குங்க. ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டே அவர் எங்கே வச்சுருக்காருன்னா ஜெபத்தில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறார். அதனால தான் சொன்னார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட லிங்கில் நீங்கள் இருக்கணும். அவர்களை வரவழைத்து அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கூட அவங்க இருக்கணும். அடுத்து நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து, ஜெபித்தா தான் வேத வசனத்தை போதிக்க முடியும். நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ஜெபிச்சு ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் வந்து வேற ஒரு ஆள்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நமக்கே தெரியும். அல்லேலூயா, நல்லா தெரியும். தேவனிடத்திலிருந்து வந்த சப்ளை எப்படி இருக்கும்? நானாக மண்டையிலிருந்து பேசுகிறது ஒன்று இருக்கும், ஃப்ரம் த ஹார்ட் அண்ட் ஃப்ரம் த ஹெட். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது பெரிய விஷயம் ஆயிடாது. அதில் ஆவியானவருடைய டச் இருந்தால் தான் அதில் வேலை நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, இயேசு தான் ஜெபத்திற்கான நல்ல முன்மாதிரி. ஒரு தடவை பொறுக்க மாட்டாமல், சீசர்லாம் ரொம்ப டவுன் ட்ராடன் பீப்புள் தான், சாமானியர்கள் தான், ரொம்ப சின்ன சின்ன வேலையிலிருந்து தான் கர்த்தர் எடுத்தார். ஆனால் அவங்க நல்லா யோசிக்கிறாங்க. அதனால ஒரு நாள் டென்ஷன் ஆகி இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரணும். அவர் முடியாதுன்னு என்னும் சொல்லிடுவாருன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் வர சொல்கிறாங்க. யோவான் தம்முடைய சீசருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க. நம்ம படிக்கும்போது ஒரு யோசனை வரும், அப்போ இவர் எல்லாமே சொன்னாலும் செஞ்சாலும் ஜெபம் பண்ணணும் சொல்லி கொடுக்கலையா? இன்ஃபேக்ட் இயேசு எதையுமே சொல்லியே கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பார்த்து கற்றுக்கிறணும், அவ்வளோதான். பார்த்து கற்றுக்கிறணும். என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு? நான் எங்கே வரேன்னு பார்த்து பின்னாடி வர வேண்டியதானே, நான் ஜெபம் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதானே. அதனால் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், என்ன ஜெபம் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுக்குறாரு, எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. என்ன ஜெபம் பண்ணணும் அதை தான் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா நீ எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், ஆனால் என்ன மேட்ரை சொல்லணும், கண்டென்ட்டு தான். நீ எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணிக்க. இப்போ நீங்களே சில நேரங்களில் ஊழியத்தில் அலுப்பாக வந்துட்டு படுத்த மேனிக்கு, ஐயோ ஜெபம் பண்ணால் படுத்துட்டோம் தொலைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் அப்படி உருண்டு பிறண்டு அங்கனைக்கிலே 4 சோத்திரத்தை போட்டு தூங்கிடுவோம்ல. ஆமாங்க, அல்லேலூயா சொல்லுங்கள். வேணும்னா செய்கிறோம், நம்ம நிலைமை அப்படி இருக்குல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ அப்படியா இருக்குது. அந்த நம்ம ஏறுறதுக்கெல்லாம் அந்த படிக்கு பக்கத்தில் கம்பி வச்சுருக்காங்க பாருங்கள், பிடிச்சி ஏறணுங்கிறதுக்கு தான். இந்த கைப்பிடி சொல்கிறேன்ப்பா, ஏன் அதெல்லாம் வச்சுருக்காங்க? இவங்களால் கடகடன்னு ஏறி ஓடி வர முடியாது, கொஞ்சம் வயசானதுனால இதெல்லாம் பிடிச்சி தான் வர முடியும், வச்சிட வேண்டி தான். வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கிறட்டும். அப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து இப்போயும் அப்படியே இருக்குமா? ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் சொல்லலாம், ஏய் நான் பலத்தின் மேல் பலம் அடைகிறேன், ஆவியில் நான் உம்மாலே நான் ஒரு சேனுக்குள்ளே பாய்வேன், ஆவியில். இப்போ நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல, அப்புறம் எங்கே பாய்கிறது? கீழே விழுகும்போது வேணால் பாஞ்சேன்னு சொல்லிக்கலாம். என்னையா விழுந்துட்டீங்க? பாஞ்சமியா? அப்படியா? மீசை கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன செய்யலை, மண் ஓட்டலை. ஒரு வாசலில் சொன்னார், ஏங்க மீசை எடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்லியிருக்காங்க, மீசையை எடுத்துட வேண்டியதானே. அல்லேலூயா. எல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான். அப்போது வயது ஆக ஆக என்ன ஆகும், கொஞ்சம் வயதாகும், அவ்வளோதான். சிம்பிளாக பேச வேண்டியதான். வயதாச்சுன்னா கொஞ்சம் சரீரத்தில் பலன் என்ன செய்யும், குறையும். அதுதான் அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, வாலிபனே வாலிப பிராயத்தில்
உன் சிருஷ்டிகரை என்ன செய்யணும்? நினைக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, ஊழியம் செய்கிறது, இரவு ஜெபிக்கிறது, உபவாசித்து கடினமாக உபவாசி ஜெபிக்கிறதுலாம் இப்போ நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. சிலது பேர் செஞ்சுருப்பீங்க, சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, சில பேர் செய்ய முடியாது சிலரால். ஆனால் வாலிபன்ட்டு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? உன் வாலிப பிராயத்தில் நீ நினைச்சாலே போதும் தம்பி, நீ நினைச்சிரு பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நினைக்கவே மாட்டாங்கிறதான் பிரச்சனை. அல்லேலூயா. நினைச்சான்னா ஒழுங்குக்கு வந்துடுவான். அவன் ஒரு தெய்வ பயம் இருக்கும்ல, அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம கடவுளுக்காவது அவன் பயப்பட வேண்டாமா? அப்படி சொல்லுவாங்க. தெய்வ பயம் இருந்தால் எல்லாம் சரியாக வந்துடும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு குவாலிட்டியாக ஜெபிக்கிறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இயேசு இல்லாமலேயே ஜெபிக்கலாம். இயேசுவை நீங்கள் தள்ளி வச்சுட்டு கூட ஜெபிக்கலாம். இயேசு இல்லாமல் ஊழியம் செய்யலாம். இயேசு இல்லாமல் உபவாசிக்கலாம். இயேசு இல்லாமல் பயங்கர பிஸியாக ஊழியம் செய்யலாம். உங்களை பிஸியாக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். இயேசுவை மட்டும் சேர்க்காதப்பா, உன்னை நான் பிஸியாக்கி விட்டுறேன். இதில் என்னன்னா, அவன் பிஸியாக்குறதுனாலே நம்ம இயேசுவை சேர்க்க மாட்டோம். நாம் இப்படிப்பட்ட ரிஸ்கெல்லாம் நமக்கு இருக்குது. ஆகவே தான் நாம் ஆண்டவரோடு நம்ம ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆண்டவரோடு ஐக்கியத்தை நம்ம பலப்படுத்த வேண்டும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் அவர்கிட்ட நிறையா நேரம் பேசணும். அதுக்கு பேர் தான் ஜெபம். ரொம்ப நேரம் என்ன செய்யணும்? பேசணும். ரொம்ப நேரம் பேசலாம். இப்போ பிடிச்சா ரொம்ப நேரம் பேசுவோம்ல, ஆமாவா இல்லையா? நேற்றுக்கு ஒரு நைட்டு ஒரு ஜெப கூட்டத்தில் பேசினேன். 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. நான் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேசினால 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கூட யோசித்தேன், இந்த பயலுக்கு அடுத்த வாரம் வரமாட்டாங்களே தொலைஞ்சி அப்படின்ட்டு. என்னப்பா கொஞ்சம் நேரம் ஆகி போச்சுப்பாண்ணா. பரவாயில்ல, முக்கியமானது இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் பேசியிருக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ அடி பரவாயில்லடா அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம பிடிச்சா ரொம்ப நேரம் பேசலாம். யாரு கூடயாவது நமக்கு பாசமாக இருக்கிறோம், நம்ம ஒரு அன்பாக இருக்கிறோம், நமக்கு அவங்கள பிடிக்குதுன்னு வைங்களேன், அவங்க கூட ரொம்ப நேரம் என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது? பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஒரு 2 வாலிப பசங்க இருக்காங்க. இந்த டிவியை பார்க்க மாட்டாங்க நம்பி நான் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். அவங்க புறஜாதிகளை சேர்ந்தவங்க, ரசிக்கப்படாதவங்க. நான் ஊழியத்தை முடிச்சுட்டு 3 மணிக்கு காலங்காத்தால் 3 மணிக்கு தான் வருவேன். அப்பையும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி நான்லாம் ஒருத்தன்ட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், யார்கிட்ட தான்ப்பா பேசுகிறீங்க இவ்வளோ நேரம்? இப்போ நான் ஊழியத்துக்கு போகும்போது நீ பேச ஆரம்பிச்ச, இப்படி வச்ச நீ இப்போ வரும்போது நான் ஊழியமே முடிச்சுட்டு வந்துட்டேன், இப்பயும் பேசுகிற. யார்கிட்ட பேசுகிற? அம்மாட்ட பேசுகிறேன். அம்மாட்டையா? அம்மாட்ட எவன்டா இவ்வளோ நேரம் பேசுகிறவன்? அம்மாட்ட பேசுவாங்களா? வேற அம்மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. சரிங்களா? இந்த ரகசியம்லாம் பாஸ்டர்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. மற்ற யாருக்கும் தெரியாது. இல்லை, ரைட்டு தாங்க. அதாவது அம்மாட்ட பேசுனா அவங்க தான் வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. நீ போய் பேச வேண்டியது தானே. ஒரு வேளை வெளியூரில் இருக்கலாம். அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இப்படி தான் யோசிக்கணும். அப்போது சம்திங் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், ஒரு வினோதமான ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு உண்மையை சொல்லிட்டான். சும்மா இருங்க சார், என்னுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவீட்டை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? பேசிகிட்ருக்கேன். நீங்கள் வேறு இடையில வந்துடுங்க, போங்க அங்கிட்டுன்ட்டான். நாங்கள் 1000 பேசிக்கிடுவோம். நான் சொன்னேன், தம்பி நீ நல்லா பேசு ராஜா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் உனக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். நீ என்னது அப்படின்னா, நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படி அவட்ட பேசணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும், எல்லாரையும் சொல்லலைங்க, சிலர் அல்லது பலர்னு வச்சுக்கிறோம், அதான் நல்லாயிருக்கும். கல்யாணம் வரைக்கும் ஒரு சிந்தனையில் இருப்பான். ஏன்னா அவன் கோல் அது, திருமணம் பண்ண வேண்டும். அது வரைக்கும் என்னென்னமோ வித்தைகள்லாம் வச்சுருப்பான், என்னென்னமோ டேலண்ட் இருக்கும், எல்லாத்தையும் பயன்படுத்துவான். ஆச்சரியமாக இருக்கும், எப்படா இவன் இப்படிலாம் யோசிக்கிறான்னு. ஆனால் மேரேஜ் நடந்துச்சுன்னு வைங்களேன், அவளை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட போயிடுவான்.
அப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். என்னடா நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தால் இன்றைக்கி என்ன ஆகிட்டான், இப்படி ஆகிட்டான்னா மகளே பொறுமையாரு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனவுடனே வேறு மாதிரி மாறுவான் பாரு. அல்லேலூயா. சும்மா சொல்லுங்கங்க. நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு ஒரு அல்லேலூயா சொன்னால் நல்லா ஆண்டவருக்கு மகிமையாகவும் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிக்கலாம். செல்ஃப் டெலிவரன்ஸ் மாதிரி நம்மளை நாமளே விடுவிக்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லி எந்திரிச்சிக்கிற வேண்டியதான். அல்லேலூயா. பாருங்கள் எந்திரிச்சிட்டிங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர். அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ அதில் அந்நிய பாஷைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது, அது ரொம்ப ஆசீர்வாதமானது, அது தேவனுடைய கிஃப்டாக இருக்குது. அது நமக்கு பல வழிகளில் பிரயோஜனமாக இருக்குது. பிரயோஜனமாக இல்லாத ஒன்று ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. நமக்கு எதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமோ அதை தான் என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுக்குறார். அதனால் அந்நிய பாஷை பேசி நல்லா ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசணுன்னா அது வேண்டி இருக்கும். சும்மா நம்ம சாதாரணமாக உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் மதர் டங்கில் ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், அந்நிய பாஷையோட நல்ல ஒரு பேசி பழகிற ஒரு வாய்ப்பு வேணும் ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும்போது. அதை நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏன் திருப்திக்காக நான் ஒன்று ரெண்டை சொல்லிட்டு போகணும்ல. அப்போ அதில் அந்நிய பாஷை பேசுகிறவன், நீங்கள் ஆண்டவரோட ரகசியத்தை பேசுகிறதா இருந்தால் நீங்கள் அந்நிய பாஷை மேலமாக தான் பேச முடியும். நீங்கள் தமிழ்லெல்லாம் ரகசியத்தை பேச முடியாது. ஆங்கிலத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ரகசியத்தை பேச முடியாது. ஏன்னா நமக்கு ரகசியமே தெரியாது. ஒரு அலையிலே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ரொம்ப நீங்கள் யோசிக்கிறீங்க. நல்ல விஷயந்தான், நல்ல விஷயம். நமக்கு என்ன ரகசியம் தெரியும்? நம்ம ரகசியம் ஆண்டவருக்கு தெரியும். அவரை பற்றின ரகசியம் நமக்கு என்ன தெரியும்? தெரியாதுல்ல. பைபிளில் இருக்கிறது வேணால் கொஞ்சம் கொஞ்சம் ஆவியானவருக்கு உதவி செஞ்சால் ஒரு சில மிஸ்ட்ரிஸை கண்டுபிடிக்கலாம். ஆனால் தொடர்ந்து சரளமாக ரகசியத்தை பேசணும்னு சொன்னால், மிஸ்ட்ரி பேசணும்னு சொன்னால், அதுக்கு அந்நிய பாஷை தான் ஹெல்ப் பண்ணுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் தமிழில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் இன்னொரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், மேபி ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் இருக்குன்னா உடனே இங்கிலீஷுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க. அதில் ஒரு 4 வார்த்தை சொல்கிறீங்க, அதிலிருந்து உடனே அடுத்து டைவர்ட் ஆகணும். ஏன்னா ஆண்டவரை துதிக்கிறதுக்கான வார்த்தைகள் நமக்கு கம்மி தான். நீங்கள் பைபிள் வாசித்து நல்ல பாடல்கள்லாம் பாடி ஆராதித்தாலும், நல்ல ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும்பொழுது யூ வில் நீட் வேர்ட்ஸ். வார்த்தைகள் வேணும். we are running short of it. நமக்கு அந்த வார்த்தைகள் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பைபிளில் நல்லா வாசித்தா கூட அதெல்லாம் சொல்லி முடிச்சிருவீங்க. ஒரு மேட்டர் ஆஃப் 20 மினிட்ஸில் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிரும். திரும்பி வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது தப்பு கிடையாது. புதுசாக அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே நீங்கள் ஷிஃப்ட் ஆக வேண்டியது எங்கன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிரும், அந்நிய பாஷைக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. அதில் நமக்கு என்ன வசதின்னு கேட்குறீங்க பாருங்கள். நீங்கள் பேச வேண்டியதாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்களும் அதை கவனிக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவனிக்க வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு புரியாது. வேறு யாரும் உங்களை கவனிக்க வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? அது அவனுக்கும் புரியாது. பிசாசும் உண்ணி பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்குமே தெரியாதுங்க. நல்லா இருக்குல்ல? அப்படி ஒரு கிஃப்டை விடலாமா? நம்ம நல்லா பயன்படுத்தணும். இதில் என்னன்னா, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 20 மினிட்ஸ் டெய்லி அந்நிய பாஷை பேசுகிறத ரொட்டீன் ஆக்கிக்கிட்டிங்கன்னா, சிலர் 1 hour 2 hours கூட பேசுவாங்க. தட் இஸ் வெரி குட். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த ஹோலி கிஃப்ட்ஸ் இருக்கு இல்லையா, பரிசுத்தாவின் வரங்கள் அப்படி ஆப்ரேட் ஆகும். அல்லேலூயா. ஆப்ரேட் ஆகும். நீங்கள் அதனால தான் நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். யூ ஹாவ் டு பி வெரி சீரியஸ் when come to the ministry. நீங்கள் ஜாலியாக இருங்க, சந்தோஷமான ஆளாக இருங்க. அப்போ தான் உங்ககிட்ட யாரும் வருவாங்க, பேசுவாங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்குது, நல்ல கைண்ட்லி பர்சனுங்க, லவ்விங் பர்சனாலிட்டி. நல்லா அவர்கிட்ட பேசுனா ஜாலியாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. தட்ஸ் குட். பட் when you come to the ministry, when you come for the spiritual matters, you have to be little bit serious. அல்லேலூயா. அது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி நல்ல ஆவியில் நிரம்பி அப்படி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராஃபஸி வரும், ரெவலேஷன்ஸ் வரும்,
எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன தெரியலோ அது பூரா தெரியும். நீங்கள் அதை கவனிக்கவே மாட்டீங்க. அந்நிய பாஷையில் பேசுறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே பேசிக்கிட்டே என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், என்னமாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் வாய் தான் என்ன செஞ்சுட்டே இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே இதுக்கு வேலையே இல்லை, இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வேலையே கிடையாது. எல்லாம் இட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் யுவர் பெல்லி, உங்கள் உள்ளத்திலிருந்து, இருதயத்திலிருந்து, ஆவியிலிருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வேலையே நடக்காது, நடக்கக்கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஒருத்தன் சொன்னான், இனிமேல் நான் அந்நிய பாஷை நான் பேச மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னா. ஏன்டா? நான் பாட்ட பேசினேன், இடையில கொஞ்சம் இந்த பக்கோடா, சீவல், மிச்சர், சேவுலாம் அந்த மாதிரிலாம் வார்த்தை வந்துருச்சு. என்னடா சொல்கிற? ஏன்டா அதெல்லாம் வந்துருச்சுல. அதனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் சொன்னேன், வந்துட்டு போகுது. இப்போது நார்மலாகவே இப்போது பக்கோடான்னு ஒன்று போடுறாங்கல்ல, அது ரொம்ப அவ்வளவு சாப்பிட்டா நல்லதில்லை. நல்லாயிருக்கும், கடலை மாவில் போட்டால் அதான் கொஞ்சம் பித்தம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாப்பிட வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் இப்போ ஜெபிக்கணும், நிறுத்த முடியல, உங்களால் பக்கோடாவை சாப்பிட்றத நிறுத்த முடியல. இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, இந்த பக்கோடாவை நான் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த பக்கோடா மேலே எனக்கு என்ன இருக்குது, பிரியம் இருக்குது. அதனால நீங்கள் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து போடணும். பக்கோடா போட்டும் என் வாழ்க்கையிலேருந்து. அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கும் போதே எத்தனை பக்கோடா சொல்லியிருக்கீங்க? 3 பக்கோடா சொல்லியிருக்கீங்க. அதே தான் அந்நிய பாஷையில் கர்த்தர் உனக்கு உதவி செஞ்சுருக்கிறாருன்னு நினச்சிக்கோ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் போய் யோசித்து பாட்டு என்னை வஞ்சா கூட பரவாயில்லைங்க. உங்கள் ஹெட்டுக்கு ஒர்க்கில் கிடையாதுங்க. அதனால தான் பாஸ்டர் நாங்கள் லைட்டாக தூங்கிட்டு இருக்கோம். நோ நோ நோ, அந்நிய பாஷை பேசும்போது எதுக்கு ஒர்க் இல்லை, மூளைக்கே வேலை கிடையாது. ஏன்னா அது நீங்கள் உங்கள் டேலண்ட்டில் பேசலையே, உங்கள்கிட்ட இருக்கிற சின்டாக்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், பேட்டர்னை வச்சு நீங்கள் பேசலை, நீங்கள் கற்றுக்கொண்டதை வச்செல்லாம் பேசலை. அது இட் இஸ் சப்ளைடு பை காட். அல்லேலூயா, அல்லேலூயா. இட் இஸ் ஃப்ரம் காட், இட் இஸ் ஃப்ரம் காட். என்ன ஒரு அதை அப்படி யோசித்தாலே சந்தோஷமாக இருக்கும். என்ன ஒரு பெரிய கிஃப்ட்டுப்பா, எவ்வளோ அற்புதமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக வேறு இருக்குது, ரொம்ப எவ்ரி ஒன் கேன் டூ தட். யார் வேணாலும் அதை செய்யலாம். ஏன்னா நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவரே வந்துடுறாருல பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு உள்ளேருந்து அடித்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் வாயை திறந்து என்ன செய்ய வேண்டியதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போதும்பா ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சிங்களே? சொல்லவே மாட்டார். மோட்டர் ஆன் பண்ணியாச்சுல, பண்ணியாச்சு, போய்கிட்டே இருக்கட்டும், டக்க 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 டக்குன்னு போட்டும். சார் கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அந்த மோட்ரு தான் ஆஃப் ஆகும், இந்த மோட்ரு ஆஃப் ஆகாது. ஆவியானவர்களுக்குள்ள ஜெனரேட்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே உள்ள முங்குனா தான் தெரியும். நம்ம கணுக்கால் அளவில் புரியாது, முழங்கால் அளவில் புரியாது, நெஞ்சில் அந்த ஆழத்தெல்லாம் புரியாது. எந்த ஆழத்துக்கு போயிடணும், நீச்சல் ஆழத்துக்கு போகணும், அதுலேயும் உள்ள முங்கணும். அல்லேலூயா. அப்போ தான் அதனுடைய கிராண்டியர், அந்த கிரேட்னஸ் நமக்கு தெரியும். இதெல்லாம் கூட, இதெல்லாம் நம்மளை ஆண்டவருக்குள்ளே நெருங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். அல்லேலூயா. இது நம்மளை ஆண்டவரோடு நெருங்கி சேர்க்கிறது. இதில் யாருமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. பிசாசு உங்களை இமிட்டேட் தான் பண்ண முடியும், அவனால் பேச முடியாது. ஏன் சார் பேச முடியாது? அதுக்கு பேரே அன்னோன் டங்ஸ். அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது அது. நான் ஒரு தடவை ஒரு பிசாசு ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க போனோம், ஒரு ஆரம்பத்தில் இளைஞர்களாக இருக்கும்போது. அப்போது ஒரு பேய் பிடிச்சி அந்த அம்மா படுத்துருக்கு என்கிட்ட. அதை சொல்லலை இவங்க. ஏன் சொல்லலைன்னா, இவங்க போக மாட்டாங்க இவங்க, அதனால் ஒரு அம்மாக்கு சோம்பில் போய் ஜெபம் பண்ணுங்கன்ட்டாங்க. நாங்களும் சந்தோஷமாக ஊழியத்தின் ஆரம்பம், போயிட வேண்டிதான், ஜெபிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி போய் அந்த அம்மா கட்டில் படுத்திருக்காங்க. நாங்கள் உடனே ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த அம்மாவை சுகமாக்கும், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக அப்படின்னு ஒரு 5-6 பேர் வாலிபர்கள் ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், டக்குன்னு எந்திரிச்சு நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம், அது சொல்ல மாட்டேங்குது. சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, டாய் அப்படின்னு சத்தம் போடுது. ஐயோ டேயா, என்ன அநியாயமாக இருக்குது.
ஜெபிக்க வந்தவங்களை போட்டு டேன்னு சொல்லுத. அப்போ பார்த்தா உள்ளக்க என்ன இருக்குது? ஆசுத்தாவி இருக்குது. எங்களுக்கு அது ஆரம்ப கட்டம். லைட்டாக கைகாலெலாம் நாடுக ஆரம்பிச்சிச்சு. தப்பான இடத்துக்கு அனுப்பிட்டாங்க போலையடா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல ஈஸியாக ஒரு சின்ன பிரச்சனை இருந்து நம்ம ஜெபம் பண்ணி சரியாகி ஒரு நிறைய காணிக்கை கொடுத்து விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்க வாட்ட எங்கே அனுப்பி விட்டானுங்க? பேய் பிடிச்ச வீட்டுக்கு பிசாசு பிடிச்சவங்களை துரத்துறதுக்கு நம்மளை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ போகவும் முடியாது. புலிவாலை பிடிச்ச கதை. போக முடியுமா? சாரி, எங்களுக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லைன்ட்டு போக முடியுமா? சரி, இப்போ நாங்கள் ஒரு ஐடியா போட்டோம். பிசாசு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்நிய பாஷையில் பேசி நல்லா ஜெபிச்சு விரட்டிட வேண்டியதான். பேசுங்கடா, நல்லா அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அடித்து 10 நிமிஷம் முழக்குனா நாங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டோம். ஒரு ஆள் மட்டும் அந்நிய பாஷையில் பேசு. யாருன்னு பார்த்தா அந்த சிஸ்டர் பேசிகிட்டு இருக்கு. நாங்கள் ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்கோம். இப்போது இன்னும் குழப்பமாகி போச்சு. உடனே ஒருத்தர் நிப்பாட்டி பிசாசு அந்நிய பாஷை பேசுமானேங்கிறேன். இருடா, பிசாசு அந்நிய பாஷை பேசுமாவா? ரொம்ப யோசிக்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது நாங்கள் என்ன பேசணுமோ அதை தான் பேசிகிட்டு இருக்கு. அதனால் அது புதுசாக அந்நிய பாஷை பேசலன்னு எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல சில காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மத்தேயு 17:21 அர்த்தம் எங்களுக்கு அன்றைக்கி தெரிஞ்சது. எப்படின்னா அது நாங்கள் கண்டுபிடிக்கலை, அந்த பிசாசு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. என்ன சொல்லி கொடுத்துன்னா, அந்த புதிய ஏற்பாடு தலையில் வச்சுட்டு போயிருக்காங்க அவனை தலைமாட்டில், அதை எடுத்துச்சிங்க. அதை பார்க்கவே இல்லை. அது நீங்களாம் ஒரு வசனத்தை வாசிங்கன்னா நம்ம பரட்டுன்னு பரட்டுறோம் பாருங்கள். இப்படி லூக்கானோடனே சில பேர் பழைய ஏற்பாட்டில் போய் தேடுவாங்க. விசுவாசிகளை சொல்கிறேன், இப்படி மாறி இருக்கலாம். அது தலைமாட்டில் இருக்கிற புதிய ஏற்பாட்டை அங்கனைக்குள்ளே பரட்டுச்சு, எடுக்கவே இல்லை. அங்கே பரட்டி எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கண்ணை திறந்து என்னடா செஞ்சிட்ருக்குன்னு பார்த்துட்ருக்குறேன். அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாருக்கும் காட்டுச்சு. அவன் தான் எல்லாம் கண்ணை மூடியிருக்கான், எப்படி பார்ப்பாங்க? கண்ணை திறந்துருக்கேன் நான் மட்டும்தான் பார்த்தேன். மத்தேயு 17:21 எடுத்து காட்டிடுச்சு. புரிஞ்சு போச்சு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மட்டுமே இன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஆண்டவர் பிசாசை கூட பயன்படுத்துவார் போல தெரியுது. நமக்கு அன்னைக்கு தான் அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு. அது ஒரு ரெவலேஷன், நமக்கு அது ஒரு வெளிச்சம். ஓ மை காட்! அப்போ நாம் என்ன செய்யணும்? நல்லா உபவாசிக்கணும், நல்லா ஜபிக்கணும், நல்ல ஆண்டவரோட நெருங்கணும். அப்போ தான் எனக்கு விசுவாசம் வரும். அப்போ தான் இதை என்ன செய்ய முடியும்? விரட்ட முடியும். கிரேட் டீச்சிங். அந்த டீச்சிங் எனக்கு 40 வருஷமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு. God can speak to you in any way, through anybody. யார் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார், தம்முடைய நீதி நியாயங்களை சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்ன கற்றுக்கொள்றீங்கன்றத மெயின். உங்ககிட்ட ஆண்டவர் அனுமதிக்கிற சந்தர்ப்பங்களின் மூலமாய் முறுமுறுக்க வேண்டியதில்லை, திட்ட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. வாட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் தட், அதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறீங்க, அது ரொம்ப மெயினான ஒரு காரியம். ஸோ ஜெபம், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. வசனத்தை போதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஊழியம் செய்தாங்க அப்படின்னு போட்டிருக்கலையா, அவர்கள் புறப்பட்டு போய் மார்க் 16:20 அதை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு வசனம், நல்ல அருமையான வசனம் இருக்குது பிரசங்கம் பண்ணுறதை பற்றி. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் செய்தாங்கன்னு எடுத்துக்கணும். இதான் ஊழியம் செய்ய போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவர்கள் புறப்பட்டு போய். ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். ஒருத்தன் கடையை ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், வியாபாரத்துக்கான கடையை ஆரம்பிக்கிறான்னா அவன் கடையில் என்ன செஞ்சுருப்பான்? உட்காந்துருப்பான். பெரிய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, கடையை திறந்து விட்டு எங்கடா ஊரை சுற்ற போகிற, கடையில் உட்காரு, கடையில் உட்காந்தா தான் அதை டெவலப் பண்ண முடியும், வர்றவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். எதுக்கு சுற்றுற? அந்த கடையின் அந்த பிஸ்னஸினுடைய நேச்சர் அப்படி இருக்கு. ஊழியத்தினுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்கள் புறப்பட்டு போய்
இயேசு கிறிஸ்து அந்த ஃபார்முலாவில் தான் வர்றாரு. அவர் முதல்ல போய் 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 தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. கிராமங்கள் தான் சுற்றி திரிகிறார் பாருங்களேன். புறப்பட்டு போனால் தான் வரங்களே வேலை செய்யும். ஆஸ் யூ கோ, நீங்கள் போகையில் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அப்போ தான் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்க. யூ ஷுட் மூவ் ஃப்ரம் யுவர் பிளேஸ். மூவ் பண்ணணும், புறப்பட்டு போகணும். அடுத்து எங்கும் பிரசங்கம் பண்ணினாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பிரசங்கம் என்ன பண்ணிட வேண்டியதான்? செய்ய வேண்டிதான். அல்லேலூயா. இதில் என்ன நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், சரி அவங்க போய் புறப்பட்டு போனாங்க, பிரசங்கம் பண்ணினாங்க, என்ன நடந்துச்சு? ஒரு கேள்வி வருது. அதற்கான பதில் என்னன்னா, அற்புத அடையாளங்கள் நடந்தன. அடுத்து ஒரு கேள்வி வருது, என்ன காரணத்தினால் இதெல்லாம் நடந்துச்சு? கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. When you go to the ministry, be sure that God is with you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிற உறுதிப்பாட்டோடு நீங்கள் போகணும். மோசேக்கு அது தெரியும், நீங்கள் வரணுன்ட்டான். நான் வரமாட்டேங்கிறார். இல்லை, நீங்கள் வந்தால் தான் போக முடியும், நீங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே கர்த்தர் அவளுடைய கூட இருந்தார். சரி, நடந்த அற்புதங்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னால், பிரசங்கங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமோ ஒரு அடையாளமோ அதை உறுதிப்படுத்துது. ஆமாம் சார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா அற்புத அடையாளங்கள் தான் அதை உறுதிப்படுத்தணும். ஒரு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் இயேசு குருடரின் கண்களை திறந்து பார்வையை கொடுக்கிறார் அப்படின்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே ஒரு குருடன் வருகிறான்னு சொன்னால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவன் பார்வை அடைந்தால் உங்கள் பிரசங்கம் உறுதி பண்ணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நடக்கணும். unless it is done, அது நடக்கவில்லை என்று சொன்னால் we are wasting our time. நாம் டயத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறோம். we are shouting for nothing. நாம் கத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்கலை. so be sure, கவனமாக இருங்க. when you go to the ministry, see to that Jesus is accompanying you. இயேசு உங்களோடு வருகிறார் என்பதை உறுதியாக தெரியலன்னா, உறுதிப்பட்ட பிறகு தான் நீ செய்யணும். அதை இல்லைன்னா பேருக்கு தான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து ஒரு கேள்வி வருது, என்ன ரிசல்ட்டு? வார்த்தையை பேசணும், வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார், அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டால், ஜனங்கள் கூட்டமாக ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் என்ன உண்டாயிடுச்சு? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஒரு பட்டணத்துக்கே சந்தோஷம் வந்துருச்சு. காரணம் என்ன? ஒரே ஒரு ஊழியக்காரன் தான். பேர் என்னது? பிலிப்பு. என்ன பண்ணிட்டான்? அவன் இயேசுவை குறித்து, இயேசுவை பற்றி பிரசங்கித்தான். அவ்வளோதான். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிரசங்கம் பண்ணுறான். அடுத்து என்ன நடக்குது? பிலிப்பு செய்த அதிசயங்களை கேட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒருமனப்பட்டு கவனிக்கணும்னாலே பிலிப்பு அதிசயங்களை செய்ததை கேட்டிருக்கணும், பிலிப்பு அதிசயங்களை செய்கிறதை கண்டிருக்கணும். நீங்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் பாருங்களேன், கவனிக்காமல் இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க, கஜன்னு இருக்கேன், யாருமே கவனிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த கூட்டத்தின் முடிவில் கர்த்தர் உங்கள் மூலமாக, உங்கள் கரங்களின் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சுட்டார் வைங்களேன். அடுத்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன், அட்டன்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்தினதை கண்டிருக்கிறார்கள், இப்போ நீங்கள் பேசுகிறதை கேட்கிறார்கள். ஆகவே ஒருமனப்பட்டு உங்களை கவனிப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அட்டன்டிவாக இருக்கும். அது இந்த அற்புத அடையாளங்களினால் மட்டும்தான் வரும். ஆண்டவர் சூழ்நிலைகளை அதன் மூலமாக மாற்றுகிறார். பாருங்களேன், ஒருமனப்பட்டு கவனித்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்து போட்டிருக்க, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் இதுதான். என்னன்னு சொன்னால், இங்கே பிலிப்புவின் ஊழியத்தில் இயேசு பின்புறத்திலிருந்து செயல்படுகிறதை காண முடிகிறதா? இயேசு பின்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறார்.
இல்லை சார் நாங்கள் இன்னும் ஃபர்தராக பேசுங்க. ஓகே, உள்ளே இருந்து வேலை செய்கிறார் பாருங்க. சீனில் வரமாட்டேங்கிறார் இயேசு, ஆனால் அவர் தான் எல்லாம் செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சார் சீனில் வந்தால் என்ன சார், சீனில் வரட்டுமே அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களை அடுத்து ஒருத்தர் உங்களை மதிக்கவே மாட்டான், என்னன்னு கூட கேட்க மாட்டான். நீ விலகியா, யார் நீ? இயேசு வந்திருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறாரு. உனக்கு என்ன வேணும்? உட்கார், டீ வரும், உட்கார் உட்கார் உட்கார். அவர் பாருங்களேன், உங்களையும் அவர் பயன்படுத்தணும், உங்களை மேன்மைப்படுத்தணும், உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும், ஏகப்பட்ட பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஆகவே அவர் தன்னை மறைத்து பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாரு. நாம் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது, எந்த அடையாளத்தையும் கொண்டு வர முடியாது, எந்த மிரக்கிள்ஸும் செய்ய முடியாது. அதை செய்கிறவர் அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் தான் செய்வார் அதை. அதனால தான் நீங்கள் உங்கள் கூட யாரை கூட்டிகிட்டு போகணும்? இயேசுவை கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவரை முன்னாடி விட்டுறணும். நம்ம எங்கே போயிடணும்? பின்னாடி வரணும். நீங்கள் லீட் பண்ண முடியாது, அவர் தான் நம்ம லீட் பண்ணணும். அவருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிற வேண்டிதான் நம்ம. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ பிலிப்பின் ஊழியத்தில் இயேசு பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணுறாரு பாருங்களேன். ஒர்க் பண்ணுறாரு பாருங்க. ஒர்க் பண்ணி இப்படி தான் எல்லா ஊழியத்திலும் இயேசு கிரியை செய்கிறார். இயேசு இல்லை சார் அந்த ஊழியத்தில், அப்போ கிரியை நடக்காது. இயேசு இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்குதா, அடையாளங்கள் நடக்குதா, விடுதலை கிடைக்குதா, சுகமாகுதல் உண்டாகுதா, இதெல்லாம் நடக்குது சார்னா அங்கே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அதிகமாக நீங்கள் தியானிக்கிற ஆளாக இருந்தால், அப்படின்னா ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் அக்கிரமக்காரர்ன்னு சொல்கிறாரு. இவ்வளவும் நடந்துச்சு, ஆனால் என்ன சொல்லிட்டாரு? அக்கிரமக்காரன்னு சொல்லினா அது இயேசு இல்லாமல் செஞ்சது. இயேசு அவர் கிரியை செய்கிறதுனால ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லா ஊழியத்திலும் இயேசு இருக்க வேண்டும். எல்லாருக்கும் உள்ளேயும் இருந்து அவர் வேலை செய்ய வேண்டும், நம்மளை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ மறுபடியும் இந்த வசனத்தை மீண்டும் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணி கர்த்தர் அவளுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இது தமிழில் கொஞ்சம் புரிகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஆங்கில வேத புத்தகத்திலேருந்து இதே வசனத்தை ஆங்கிலத்தில் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். எனக்கு அது பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். And they went forth and preached everywhere. அவங்க போகிறாங்க, போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். preached everywhere, the Lord working with them. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. the Lord was working with them. ஆண்டவர் அவங்க கூட என்ன பண்றாரா? ஒர்க் பண்றாரு, கிரியை செய்கிறார். ஒர்க்கிங். அப்போ மினிஸ்ட்ரி, it is a work of God and God is working with the people. ஊழியத்திலே தேவன் நம்மோடு கூட இணைந்து ஒர்க் பண்றாரு. working with them and confirming the word with the signs following. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுறது நீங்கள், வேலை செய்கிறது அவர். அல்லேலூயா. நல்லா பாருங்களேன் எப்படி பார்ட்னர்ஷிப் இருக்குது பாருங்கள். நாம் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், அவர் நீங்கள் பிரசங்கம் பண்ணதை பூரா நிரூபித்து காட்டுறார். இயேசு உங்களை சுகமாக்குவார், சுகமாக்கி காட்டுறார். இயேசு உங்களை எழுந்து நடக்க பண்ணுவார், நடக்க வச்சு காட்டுறார். இயேசு உங்கள் காதுகளை திறப்பார், அவர் திறந்து காட்டுறாரு. கன்ஃபர்மிங் வித் த சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். காட்ஸ் பார்ட் ஹெவியாக இருக்குது பாருங்க. நாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதை பூரா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. நீ பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காதப்பா, ஓயாமலாம் நான் இதை செய்ய முடியுமான்னு சொல்கிறார் அவர். நீ சொல்லிக்கிட்டே இரு மகனே, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்க. கம் ஆன், டெல் மீ வாட் டு டு. என்ன செய்யணும் சொல்லு, சொல்லு சொல்லு சொல்லு. பை ஃபெய்த் யூ ஸ்பீக், ஐ வில் டூ தட். அந்த டூயிங் பார்ட் இஸ் காட்ஸ். கர்த்தருடைய பார்ட் தான் டூயிங். நம்ம பார்ட் என்ன சார்? ஜஸ்ட் சேயிங். நாம் பேசுகிறதான். நம்ம சில நேரம் வயிறேக்கு தான் அப்படி சொல்லுவோம், இவன் வெறும் பேச்சு தான் சார். ஆண்டவர் சொல்கிறார், அதை மட்டும்தான் நீ செய்யணும். செய்கிறதெல்லாம் யார்? நான். அல்லேலூயா. இப்போ இப்படி மாற்றி யோசித்து பாருங்க. ஆண்டவர் போர் அடிச்சிருச்சுப்பா ஊழியத்தில், நம்ம ரெண்டு பேரும் போகும்போது இன்றைக்கி கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம்.
நான் பேசுகிறேன் நீ செய்யின்ட்டார்னா, அல்லேலூயா. நான் வரலப்பா ஊழியத்துக்கு. நல்லா யோசித்து பாருங்களேன், ரொம்ப டெரிபிளாக இருக்குங்க. இப்போ இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார், இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குறாரு அப்படின்னு நம்மளை பார்ப்பாரு. நீ பேசுங்க, செய்ப்பா. என்னத்தை செய்கிறது, என்னது செய்கிறது? நம்ம ஒன்றும் முடியாதுல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் காலங்காத்தால் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்ல வேண்டிய ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தை இதுதான். ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லணும். அதுதான் இட் கிவ்ஸ் யூ த அண்டர்ஸ்டாண்டிங். இட் கிவ்ஸ் யூ த அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஹூ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ பை கம்மிங் வித் யூ. உங்கள் கூட வருகிறதுனால உங்களுக்கு உதவி செய்ய போகிற, அற்புதங்களை செய்ய போகிறது அவர் தாங்கிறத நீங்கள் உணரணுங்க. நீங்கள் சும்மா நான் என்ன எடுத்துக்கிறேன், நான் சும்மா போயிட்டு ஒரு பி ஹீல்டுன்னு சொல்கிறேன், அங்கே சுகமாயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி ஜெபம் பிச்சுட்டோம்ல டக்குன்னு. அப்படிங்கன்னு நடந்துச்சா இல்லையா? இப்படின்னு பேசிகிட்டு இருந்தபோது பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மண், இந்த மண் ஏதோ பேசுது. என்ன பேசுது? என்ன இவன் ஜெபம் பண்ணால் நடந்துச்சாமா. அப்போ நான் என்ன செஞ்சேன், சும்மா இருந்தேனா? எனி மிரக்கிள், எனி வண்டர், எவ்ரி திங், எல்லாத்துக்குரிய மகிமை இயேசுக்கு தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. Even when Jesus did miracles, இயேசு அற்புதங்களை செய்த பொழுதும், அடையாளங்களை செய்த பொழுதும், மகிமையான காரியங்களை செய்த பொழுதும், இயேசு கிறிஸ்து இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லி ஜனங்கள் அறிந்து அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரித்தாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. So it is important that Jesus has to come with me. அவர் என்னோடு வர வேண்டும், நீர் வந்தே ஆகணும். யாக்கோபு மாதிரி பிடிக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். நீர் எந்த நரம்பை தொட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஜீவனையே எடுத்துட்டாலும் பரவாயில்ல, சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஜீவன் போனால் பரவாயில்ல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. எப்பயுமே நெருக்கடிக்குள்ளே கொண்டு வரணும் அவரை, நெருக்கடிக்குள்ளே. சார் என்ன சொல்கிறீங்க, கடவுளே நம்ம நெருக்கடி பண்ண முடியுமா? பண்ண வேண்டிதான். ஆளுங்க, புலம்புங்க. உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு நினச்சா ரைட்ஸை கிளைம் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஆவியானவர் துணை இருக்கிறார், அவருடைய உதவியை கேட்டு நான் வாங்கிக்க போகிறேன், வாங்கு. எனக்கு தேவை நீ இயேசுவோட ஊழியத்து போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இன்னொரு வெர்ஷன் வாசி காட்டுறேன் பாருங்களேன். ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், and they went out, and they went out, வெளியே போகிறாங்க ஊழியத்துக்காக, and preached everywhere, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. while அந்த டயத்தில் the Lord kept working with them. அப்போ என்ன பண்ணுறாரு இயேசு, அவங்க கூட எப்பயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, போகிற இடத்துக்கெல்லாம் போகிறாரு, சொல்கிறதெல்லாம் செஞ்சு காட்டுறாரு. அப்படி ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் போட்டிருக்கு பாருங்க. என்ன நான் சொல்ல வர்றேன், எதை நான் நிரூபிக்க வர்றேன், எதை புரிய வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வெர்ஷன் பாருங்களேன், லிவிங் நியூ டெஸ்டமெண்ட்டில், லிவிங்கில், and the disciples went everywhere. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. and the disciples went everywhere, எல்லா இடத்துக்கும் போய் preaching, பிரசங்கம் பண்ணினார்கள். and the Lord was with them. ஆண்டவர் அவங்களோடு கூட இருந்தார்னா சும்மா இருந்த என்ன பிரயோஜனம், என்ன பண்ணணும், கிரியை செய்யணும். அல்லேலூயா. அப்படி the Lord was with them and confirmed, உறுதிப்படுத்துகிறார். எதை உறுதிப்படுத்துகிறார்? what they said by the miracles, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை உறுதிப்படுத்துகிறார். தண்ணீர் திராட்சரசம் ஆகட்டும்னு அவன் வாயை திறந்து சொல்லிட்டான்னா, இயேசு அவங்க கூட இருக்கிறது உண்மையானால், இயேசு அந்த ஊழியத்தில் கிரியை செய்கிறது உண்மையானால், அந்த தண்ணீர் என்ன ஆயிரணும்,
திராட்சரசமாய் மாறணும். டெஃப் அண்ட் டம் ஷுட் பி டெலிவர்டு. அந்த ஊமையும் செவிடுமான ஆவிகள் விலகணும். சூம்பின கை உடையவங்க கைகள்லாம் சரி ஆகணும். ஏன்னா அவங்க கூட யார் இருக்கா? ஊழியர் கூட இயேசு இருக்கிறார். இயேசு இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. இயேசு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். நவ் செக் இட் அப். நவ் அப்படி ஹார்ட்டில் அப்படி செக் பண்ணுங்க. நம்ம எப்படி ஒரு கன்சலேஷன் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்போம். நமக்கு நாமளே ஒரு சமாதானமாக பேசிக்கிட்டு இருப்போம். அற்புதம் நடக்காமையா இருக்குது, அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அன்னைக்கு கூட ஒருத்தர் தலைவலின்னு வந்தார். நான் ஜெபம் பண்ணேன். என்னாச்சு? சோகமாயிடுச்சு. இப்போ அவரை கூப்பிட்டு உங்களுக்கு தலைவலின்னு வந்துச்சு, இவர் ஜெபம் பண்ணாரமே உங்களுக்கு சரியாச்சானா? இல்லை, எனக்கு அப்போயே கொஞ்சமாக தான் இருந்துச்சு, சரியாயிடுச்சு. இப்போ இன்னொருத்தன் சொல்லுவான், சார் ஜெபமே பண்ணாட்டா கூட அது 10 நிமிஷத்தில் சரியாயிடும். காய்ச்சலே அப்படி தானே சொல்கிறேன். அது வரும் சார், 3 நாள் இருக்கு, அப்புறம் போயிடும். இதுக்கு நீ மருந்து போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி. இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம ஒரு நம்மளை நாமளே சமாதானப்படுத்துகிற ஊழியத்துக்கு வரக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், when you come for the ministry you have to be very serious. நீங்கள் ரொம்ப டேம் சீரியஸாக இருக்கணும். எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இல்லை ஆண்டவரே, வெளிப்பிரகாரமான அடையாளங்கள் என் ஊழியத்தில் நடக்கணும். ஐம்புலன்களை வச்சு அவன் பார்க்கணும். ஒரு அற்புதத்தை அவன் பார்க்கணும், ஒரு அற்புதத்தை அவன் கேட்கணும், ஒரு அற்புதத்தை பற்றி அவன் வாய் தன்னால் பேசணும். கண்களுக்கு முன்பதாக எது நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நோ 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 நான் ஊழியம் செஞ்சால் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, எப்படி ஒதுக்கணும் தெரியுமா? அதுக்கு நமக்கு யாக்கோபு தான் நமக்கு முன்மாதிரி. எப்படி ஒதுக்கி வைக்கணும் டயத்தை அப்படின்னா, எல்லாரையும் நதிக்கு அப்புறப்படுத்துகிறான் பாருங்க. யாரும் நதியை தாண்டி வந்துடக்கூடாது. அவன் நல்ல ஞானமாக இருக்கான். பக்கத்தில் இருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் அவன் ஏற்கனவே 2 பரிவாரங்கள் எனக்கு உண்டுன்னு பாடுறவன். நிறைய பிள்ளை குட்டிகள் இருக்குது, நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இவன் ஜெபம் பண்ண போனால் உடனே 2 பிரச்சனையை கொண்டு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எங்கே தள்ளி விட்டான்? நதிக்கு அப்புறத்தில். நீங்கள் வர்றதா இருந்தால் நதியை தாண்டி வரணும், நைட்டு வரமாட்டீங்க, அங்கேயே இருங்க. என்ன நடந்தாலும் எனக்கு கேட்கக்கூடாது சத்தம். எனக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு கேட்கக்கூடாது. நான் ஒரு முடிவோடு இருக்கிறேன், நான் என் தேவனை சந்திப்பேன். நீங்கள் இவ்வளோ வைராக்கியமாக இருக்க முடியுமானால், இவ்வளோ வைராக்கியமாக உங்களால் இருக்க முடியுமானால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆண்டவர் உங்கள் கூட வரப்போகிறார். வெளிப்பிரகாரமான அடையாளங்கள், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், மிரக்கிள்ஸ், they are going to follow your ministry. அதுக்கு அந்த விலைக்கரத்தை நீங்கள் செலுத்தி ஆகணும். அப்போதான் ஆண்டவர் உங்கள் கூட உங்களை பிரயோஜனப்படுத்த முடியும். அவருடைய பார்ட்டு தான் அதிகம். நீங்கள் செய்கிறது 1%, அவர் 99%. அவர் எல்லாத்துலேயுமே அப்படி தான் வச்சுருக்கிறார். என்னுடைய நுகம் லேசானது, உங்கள் பாரத்தெல்லாம் எனக்கு கொடுத்துங்கிற. நான் கிரேட்டர் பார்ட்டை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் மைனர் பார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. பெரிய பாம்பு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் தகப்பன் அதை அடிச்சிடுவேன். அடிச்சுட்டு பிள்ளைகள் இப்போ பசங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டீங்க, வாங்கடா டேய் அடிங்கடா அதை அப்படின்னு சொல்லுவான். முதல்ல என்ன பண்ணிட்டான், அது எந்திரிச்சு கொத்தாத வடிக்க அந்த தலையை அடிச்சுட்டு இப்போ அது எதை ஆட்டிக்கிட்டு இருக்கு? வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கு, உடம்பை நெளிச்சிட்டு இருக்கு. இந்த பசங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அடிங்க நான் பார்த்துக்கிறேன். இவங்க நல்ல விளக்கமாற எடுத்துகிட்டு அடின்னு வெளுத்துருவாங்க. வெளுத்துட்டு ஒரு வழியாக அது செத்துச்சுன்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே ஓடி போய் அவங்க மம்மிகிட்ட சொல்லுவாங்க, மம்மி என்னாச்சு? நாங்கள் பாம்பை அடிச்சிட்டோம். பாம்பை நீ அடிச்சியா? ஆமாம். என்னங்க சொல்கிறாங்க இவங்க? பாம்பு அடிச்சா? ஆமாம், அவங்க தான் அடித்தாங்க. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். ஆமாம், நீங்கள் தான்டா அடிச்சிங்க. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பிசாசுடைய தலையை மட்டும் நசுக்கி விட்டுட்டு இப்போது அவன் எதை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கான்? வாழை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ சொல்கிறாரு, தலையை நான் போட்டு தள்ளிட்டேன் தம்பி, நீங்கள் மேற்கொண்டு என்னவா சொல்லுங்கள், ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. முக்கியமான மேட்டரை போட்டு தள்ளிட்டேன் நான். இனிமேல் நீங்கள் அடித்து பேர் வாங்கிக்கோங்க, நீங்கள் விரட்டி பேர் வாங்கிக்கோங்க.
அவனை ஏற்கனவே தள்ளியாச்சு, அவனுக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, பிசாசுக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அவன் எங்கே தான் போகணும்? அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கப்பா, என் பிள்ளைகளை பாரு, உன்னைய போட்டு பின்னி பெடல் எடுத்து உன்னைய பாரு, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க பாருங்கள். ஒரு தடவை ஒரு மீட்டிங்கை நான் யூடியூப்பில் கவனித்தேன். அதில் ஒரு டேடி, ஒரு பெரிய ஒரு 7 அடி உயரம் இருப்பான் அந்த ஆள். அவன் ஒரு குட்டி பையனோட வராரு. ஃபாதர் அண்ட் பாய், சன் வர்றாங்க. அந்த இடத்துல வந்த உடனே அது ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அது ஊழியக்காரர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரா, எல்லோரும் யாருக்கெல்லாம் விடுதலை வேணும் வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த டேடி வர்றாரு பையனை கூட்டிகிட்டு. ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படியா, சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டேடிக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு அசுத்தாவி இருக்குது, கத்திக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த ஊழியக்கார் பார்க்குறாரு, இவருக்குள்ளே என்ன இருக்குது? பிசாசு இருக்குது. அதை விரட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்போமே அப்படின்னு சொல்லி அவர், தம்பி நீ யார்? இந்த குட்டி பையன் நீ யாருன்னா, நான் எங்கள் டேடி தான். அவர், ஓ உன் டேடியா? உன் டேடிக்கு இப்போ என்ன பிடிச்சிருக்கு? பேய் பிடிச்சிருக்கு. அப்படியா, நீ அதை விரட்டிடுறியா அப்படின்னு கேட்குறாரு. விரட்டிடுவேன் அப்படிங்கிறான். அப்படியா, விரட்டு அப்படிங்கிறாரு. அவன் போய் நேராக போய் அவரை தொடுறான். அவன் தொட்டு அவர் வயிற்றுக்கு நேரம் தான் எட்டுது. அவனுக்கு தலை மேலெல்லாம் வைக்க முடியல. அந்த பையன் கையை தூக்கி எங்கே வைக்கிறான்? அவனுக்கு எட்டுற அளவுக்கு உங்கள் டேடியை பிடிக்கிறான். வயிற்றுக்கிட்ட தான் போகுது கை. அங்கனுக்குள்ளே வச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால எங்கள் அப்பா விட்டுட்டு போ அப்படிங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆந்தால் 7 அடி உயரத்தில் இருக்க டொம்முன்னு விழுந்துட்டான். அந்த ஒரு 5000 பேர் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். என்ன அது? தகப்பனுக்கு பிடிச்ச இந்த பிசாசை பையன் விரட்டிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்களேன். டேடிக்கு இல்லை, பிசாசுக்கு. ஒரு 7 அடி உயரத்தில் இருக்கிற ஊழியக்காரன் விரட்டினா கூட கொஞ்சம் சந்தோஷமாக போயிடுவாங்க. இவன் 2.5 அடி 3 அடியில் இருக்கவெல்லாம் விரட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளவு சீப்பாக்கி விட்டார் பாருங்க. ஒரு நாய் கூட போக மாட்டேங்குது, நம்மளை எதிர்த்துருது, புருங்குது. இவன் சொன்ன உடனே போயிடுறான் பாருங்க. ஒபீடியண்ட்டாக இருக்கான். இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை அது. இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிற வல்லமை எவ்வளவு அற்புதமான தேவன் உங்கள் கையில், நம்ம கையில் ஊழியத்தின் காரியத்தை எவ்வளவு லகுவாக்கி இருக்கிறார் பாருங்க. ரொம்ப லகுவாக்கி இருக்கிறார். நாம் செத்த பாம்பு அடிக்கிற வேலை தான் நமக்கு. பேரை நீ வச்சுக்கோ, பர்சனலாக எனக்கு மகிமை வரும். உனக்கு உன் பேரை நான் என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். எல்லாமே அவர் தாங்க செய்கிறாரு. அவரை நீங்கள் முன் வச்சு தான் என்ன செய்யணும்? ஓடணும். ஸோ மினிஸ்ட்ரி வித்தவுட் கிரைஸ்ட் வில் பி ஃப்ரூட்லெஸ். பலன் இல்லாத ஊழியமாக இருக்கும். இயேசு இல்லாத ஊழியம் பலன் தராது, பலனே இருக்காது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப நஷ்டம், வெறுமை ஆயிரும். ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது சில பேர் பாருங்கள் ஊழியத்தை விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்? நோ ஃப்ரூட்ஸ். அங்கே பலன் இல்லை, வெறுமை. காசு இல்லாட்ட கூட பரவாயில்ல, அற்புத அடையாளங்கள் நடக்கணும்ல. ஒரு அலையில சொல்லுங்கள். நீங்கள் யூ மஸ்ட் ஃபோக்கஸ் தட் ஒன்லி. நீங்கள் எதை மினிஸ்ட்ரியில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது உங்ககிட்ட வரும். நீங்கள் மினிஸ்ட்ரியில் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள்கிட்ட வரதான் செய்யும். பேர் புகழ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வரதான் செய்யும். பட் நீங்கள் அதெல்லாம் வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு மகிமை வரட்டும். என்னுடைய நோக்கம் நான் இயேசுவை முன் வைத்து அவருக்கு பின்னாடியே போய் அவரோட சேர்ந்து நான் அந்த ஊழியத்தை செய்யணும். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் பேதுருடைய வாழ்க்கையில் பேதுரு கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்களேன். அவன் தனியாக போய் மீன் பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். ஒரு மீன் கூட என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. சரி வா வா மீன் பிடிப்போன்னு கூப்பிட்றாரு. அப்போ அவன் ப்ராக்டிக்கலாக சொல்கிறான், ஆண்டவரே முழுவதும் என்ன பண்ணோம்? வலை போட்டோம், ஒன்றுமே என்ன செய்யலை, ஆகப்பட. எவ்வளோ பெரிய தோல்வி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தோல்வி பாருங்கள். ஒன்றுமே அகப்படலை. ஆனால் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குங்க. அவன் சொல்கிறான், ஆகிலும்ங்கிறான் பாருங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன்? வலைய போடுறேன். பேதுருக்கு நல்லா தெரியும். அப்போ மீன் பிடிக்கிற டயத்தில் போயே என்ன செய்யலை, மீன் பிடிக்கலை. இந்த போதகர் பாவம், அவருக்கு இதில் என்ன இல்லை, அனுபவம் இல்லை. அவர் மீன் பிடிக்கிறவர்.
அவருக்கு அதில் அனுபவம் இல்லை பாவம். ஆனால் அவர் நல்ல மனுஷன், நல்ல பிரசங்கம் பண்ணார். அதனால் அவருடைய நம்ம ஹார்ட்டை அவர் நோக பண்ணிடக்கூடாது. சரி கழுதை கொஞ்சம் தூரம் நம்ம என்ன செய்வோம், போட்டில் அவரை கூட்டிகிட்டு போய் வலையை போட்டுட்டு மீன் பிடிக்க வராதில்ல, அப்போ சொல்லுவோம், ஆண்டவரே நான் தான் சொன்னேன்ல, சரி ரைட்டு பரவாயில்ல, நோ டென்ஷன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம செய்வோம்னா அவன் நம்பிக்கையோடைய போனான், மீன் பிடிப்போன்ற நம்பிக்கையோடைய போனான் இல்லை. ஆகிலும் அவருடைய வார்த்தைக்காக தான் போனான், அவரை கனம் பண்ணும்படி தான் போனான், அவருடைய திருப்திக்காக தாங்க போனான். இன்னொருக்கா மீன் பிடிக்க போனீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்றவங்கெல்லாம் கூட யோசிச்சிருப்பாங்க, பேதருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா, மீன் பிடிக்கிற டயத்தில் போய் மீன் பிடிக்காமல் வந்துட்டு இப்போ போகிறேன், மீனெல்லாம் அடியில் போய் இவன் போய் பிடிக்க போகிறான் பாரு. ஆனால் இயேசு பிடித்து காட்டுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னங்க வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். இயேசு இல்லாமல் இருந்தார், மீன் கிடைக்கல. இயேசு இருந்தார், மீன் கிடைக்குது. இயேசு இல்லை, ஆத்மா கிடைக்கல. இயேசு இருக்கிறாரு, ஆத்மா கிடைக்கும். அவ்வளோதான். இவ்வளோதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இயேசு கூட இருந்தால் உன் ஊழியத்தில் டிசையர்டு ரிசல்ட் இருக்கும், எதிர்பார்க்கிற ரிசல்ட் இருக்கும், இயேசு விரும்புகிற மாதிரியான ரிசல்ட் இருக்கும். அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ செய்ய முடியாது, அவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார். யூ ஆர் ஜஸ்ட் அ சேனல். நீ சொல்லுவ, அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூ ஆர் டிக்டேட்டிங் டேர்ம்ஸ். நீ கட்டளை இட்டுக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் அந்த கட்டளையெல்லாம் கவனிச்சு, ஓ அப்படியா, பிரைஸ் தி லார்ட், என்ன விசுவாசமாக பேசுகிறான், நல்லா இருக்கு, செய்வோம். அல்லேலூயா. நீ விசுவாசமாக சொல்ல வேண்டிதான், அவர் தாங்க செய்ய போகிறாரு, நம்ம தான் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அல்லேலூயா. எதையாவது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வீட்டில் போய் கேட்டால் சொல்லுவாங்க, இவர் ஏதாவது செய்வாரா, இவருக்கு ஒன்றும் தெரியாது. ரெடிமேடாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஒன்றா பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியானா 1.5 மணி நேரம் பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு நம்ம கூட வர்றதுனால தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். சும்மாவே எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்குமே ஆகாதவங்களை தான் ஆண்டவர் தூக்கிட்டு வந்து ஊழியம் செய்ய வைப்பார். அதில் ஃபஸ்ட் ரேங்க் நான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கங்க. அதுவும் நான் உங்களை வயல இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் டென்ஷன் இல்லை. அல்லேலூயா. So but with Christ the ministry will be in abundance. உங்க மினிஸ்ட்ரி abundant-ஆ இருக்கும், ரிச்சா இருக்கும், ஃப்ளரிஷிங்கா இருக்கும், எல்லாமே இருக்கும். Because signs and wonders are following. People will be thronging. நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களை. இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் திரள் கூட்டமான ஜனங்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசி பிரசங்கம் பண்ணார், அது மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, டெலிவரன்ஸ் பண்ணார், விடுதலை கிடைக்கிறது. அடுத்து என்ன பண்ணார், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மை காட், திஸ் இஸ் குட், திஸ் இஸ் வண்டர்ஃபுல். அருமையாக இருக்கே, அற்புதமாக இருக்கே. அதனால ஊரில் இருக்கிற எல்லாரும் ஊழியர்களாக மாறிட்டாங்க. அங்கங்கே நடக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது, எல்லாம் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீர் இவங்க மேலே கையை வைக்கணுங்கிறாங்க. அட்லீஸ்ட் அது வேண்டாங்க, நீங்கள் வைக்க வேண்டாம், இவங்க வைக்கட்டும், அதுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. பாருங்கள், இயேசு குவைட்டாக உட்காந்துருக்கும் போது எவ்வளோ பேர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் பவர்ஃபுல்லான கிரியைகளை செய்து அற்புத அடையாளங்களை செய்கிறார். அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க இப்போ ஊழியம் செய்யறதுனால அவர் பின்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு உள்ள இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. யூ ஆர் ஜஸ்ட் a channel. We can't do anything without him. அவர் தான் செய்வார். அல்லேலூயா. அப்போ the revised standard versionல என்ன போட்டிருக்குன்னு அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். And they went forth and preached everywhere while the Lord worked with them and confirmed the message. Confirming the message. நீங்க ஊழியத்தில் நீங்க கொடுக்கிற செய்தியை இயேசு கன்ஃபார்ம் பண்றார். எப்படி கன்ஃபார்ம் பண்றாரு? With signs and wonders. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு உங்க செய்தியை கன்ஃபார்ம் பண்றார். பிலிப்பினுடைய செய்தி அப்படிதான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு.
அற்புதங்களும் அடையாளங்களும் பிரமாதமாக நினச்சிங்க. நான் ஃபைனலாக சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவரோட ஒரு கூட்டணி அமைக்கணும். இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால இந்த வார்த்தை சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.